வணக்கம். நாம் இந்த காணொலியில் டிஆர்பியோட 2026 வருடாந்திர தேர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள அந்த அட்டவணையில் காமன் டெட் எப்போ வரும் அப்படின்னு பல ஆசிரியர் பெருமக்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி காமன் டெட் அப்படின்றது பழைய ஆசிரியர் பெருமக்கள் கோரிக்கை வச்சுருந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க் 60% மாற்றணும் அப்படின்னு நாமும் நம்மளோட சேனல் சார்பாக கருத்தை வலியுறுத்துகிறோம். மேலும் பார்த்திங்க அப்படின்னா காமன் டெட்டை பொறுத்தளவு அக்டோபர் மாதம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருந்தாங்க. காமன் டெட் அக்டோபரில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி டிசம்பரில் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த காமன் டெட்டு தொடர்பாக ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டெஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் முடிஞ்சு இன்னும் அதற்கான ரிசல்ட்ஸ் வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியோட மிகப்பெரிய ஒரு கால்ஃபர் எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ்க்கான அந்த கால்ஃபர் அப்படின்றது ஆகஸ்ட் எண்டுலேயோ அல்லது செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்லேயோ உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா பல ஆசிரியர் பெருமக்கள் அந்த நியமன தேர்வை எதிர்நோக்கி தான் உள்ளார்கள். ஸோ அந்த டெட்டு பேப்பர் 1 அப்படின்றது எஸ்ஜிடி அளவுலேயும் பேப்பர் 2 பொறுத்தளவு யூஜிடிஆர்பி அந்த எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்துருந்தோம். மார்ச்சில் கொடுத்துருந்து ஜூலையில் எக்ஸாமினேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ அதுக்கான ப்ராசஸ் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்குது. ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளே யூஜிடிஆர்பி தொடர்பாக ஒரு அப்டேட் கண்டிப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் வர இருக்கிறது. எஸ்ஜிடி எக்ஸாம்ஸும் அதுக்கு அடுத்து வரப்போகுது. மேலும் பார்த்திங்கன்னா நவம்பர் எண்டு அல்லது டிசம்பர் செகண்ட் வீக்குள்ளே உங்களுக்கு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஓரியன்டாக ஒரு அப்டேட் இருக்குது. இந்த 3 எக்ஸாம்ஸும் அடுத்தடுத்து வர இருப்பதனால ஆசிரியர் பெருமக்கள் இந்த தேர்வுக்கு தகுதி வாய்ந்த ஆசிரியர் பெருமக்கள் அந்த தேர்வுக்கான டைம் டேபிளை ரெடி பண்ணி சிலபஸ் ரெடி பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இடையில உங்களுக்கு செப்டம்பர் மாதம் மட்டும்தான் இருக்குது ரிவிஷன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கிடைக்கக்கூடிய நாட்களை கரெக்டான டயத்தை யூட்டிலைஸ் பண்ணி ஆல்ரெடி எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பிளானில் இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே படித்து முடித்து உள்ளவர்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு டெஸ்ட் பேஜோ அப்படி இல்லைனா ரிவிஷன்ஸோ நீங்கள் கொடுக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட யூடியூப் சேனல்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதில் யூஜிடிஆர்பி ஓரியன்டாக ஃபிசிக்ஸ், பாட்னி, கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, தமிழ், இங்கிலீஷ்க்குன்னு ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ச் பை இன்ச் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கொட்டி கிடக்கு. அதை நீங்கள் டெய்லி ஒரு 1 hour அந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும். ஓரளவு உங்களுக்கு டச்சில் இருக்கனால சிலபஸ் அப்டேட் ஆகிரும். பட் ஆனால் டெஸ்ட்டு போடாமல் உங்களுக்கு அந்த ஒரு எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஒரு கிளியரன்ஸ் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நீங்கள் அந்த மதிப்பெண்ணை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டெஸ்ட்டு போட்டாகணும். ஸோ நீங்களே கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணாலும் சரி அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி அதுலேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நாட்கள் மிக கம்மியாக தான் இருக்குது. தேர்வு வந்த பின்னாடி நியமன தேர்வு வந்த பின்னாடி நாம் படித்துக்கலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நாம் நினைத்த மதிப்பெண்ணை நம்மளால் அடைய முடியாது. அது மட்டும்தான். இந்த எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தளவு காமன் டெட்டுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு மிடில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 18க்குள்ளே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயுமே பார்த்திங்க அப்படின்னா பருவமழை இருக்குது, வடகிழக்கு பருவமழை. ஸோ அந்த எக்ஸாம்ஸோட ஷெடியூல் தள்ளியும் போகலாம் அல்லது எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தனால கொஞ்சம் 20 நாள் 25 நாளுக்குள்ளே கூட எக்ஸாம்ஸ் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு அந்த ஒரு நெருக்கடியான ஒரு தருணம் அப்படின்றது வந்துடும். ஸோ இப்போ இருந்து இந்த காமன் டெட்டுக்கு ஆசிரியர் பெருமக்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஓரளவு ரிவிஷன்ஸ் பண்ண நல்ல டைம் இருக்கும். ஓகேங்களா? வடகிழக்கு பருவக்காற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவம்பர் அண்ட் டிசம்பரில் வெளுத்து வாங்கிடும். ஸோ அந்த நேரம் எக்ஸாம்ஸோட அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே கொஞ்சம் இயல்பாகவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ கிடைக்கக்கூடிய நேரத்தை கரெக்டாக ட்ரையல் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ரிவிஷன்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் சொல்கிறேன், எஸ்ஜிடி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டில் ஒன்று பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளே அப்டேட் பண்ண போகிறாங்க. இதற்காக டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ண அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் கெட் ரெடி சூன். உங்களுக்கான அந்த வாய்ப்புன்றது வரப்போகுது. மேலும் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 2027க்குள்ளே பணி நியமன ஆணை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கான சிலபஸை டவுன்லோட் பண்ணி மினிமம் ஓரளவு ஒவ்வொரு யூனிட்டாக ரிவிஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க அல்லது படிக்கவாத ஆரம்பிச்சிருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்.